இந்து கடவுளுக்கு வீண் செலவு, அவர்கள் மூலம் அதிக செலவு. இந்து கடவுளுக்கு செலவு செய்து கெடுதல் மனப்பான்மை இல்லை. நல்ல குணம்தான் இருக்கிறது. அதனால் தான் நன்றாக வாழ்கிறார்கள். இந்து கடவுளை திட்டுபவர்கள் இந்து கடவுளுக்கு அனைத்துமே தேவையில்லாதது என்று சொல்கிறார்கள். இந்து கடவுளை திட்டுபவர்கள் பாவம் செய்தவர்கள் அதிக செலவு செய்கிறார்கள். மக்களையும் செய்ய வைக்கிறார்கள். அதான் நாம் செய்த பாவம். பாவங்கள் எப்படியெல்லாம் நுணுக்கமாக செய்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் விரும்புவது சினிமா தேவையா? ஏன் அதை வீண் செலவு என்று சொல்லவில்லை? ஆட்டம் பாட்டம் தேவையா? அதை ஏன் வீணான நேரம் என்றும் சொல்லவில்லை? தொலைக்காட்சி இதற்கு தேவையில்லாத நேரம் செலவு செய்கிறார்கள். மாத கட்டணம். கைபேசி அதற்கு மேல் உள்ளது. அணு அளவும் பயன் இருந்தாலும் மலை அளவு பயனே இல்லை. அதற்கு மாத கட்டணம். இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே. இதனால் தானே இன்று நிறைய தவறுகள் செய்கிறார்கள். நல்லவர்களாக மாறியுள்ளார்களா? கடவுளை வணங்குபவர்களின் குணமும் ஆசைகளில் மாறிவிட்டது. நிம்மதி இல்லை. இந்து கடவுளை திட்டுகிறார்கள். செலவு செய்வதெல்லாம் வீண், இதற்கு நேரமும் வீண் என்று சொல்கிறார்கள். விஞ்ஞானத்தின் மூலம் செய்கின்ற செலவு பயனுள்ளதா? பயனில்லாமல் போகிறது. ஏன் இதை பிரச்சாரம் செய்யவில்லை? அவர்கள் அன்று நல்லவர்களாக இருந்தார்கள். இன்று நல்லவர்கள் இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. இந்து கடவுளை திட்டுபவர்கள் அவர்கள் செய்வதெல்லாம் அதற்கு மேல் தேவையில்லாமல் இருக்கிறது. நல்லவர்களாகவும் வாழ வைக்கவும் இல்லை. இதுதான் மக்கள் செய்த பாவம். திருக்குறளின்படி நாம் வாழ்ந்திருந்தால் அந்த சிந்திக்கின்ற தன்மை இருந்திருக்கும். ஆசைகள் தான் பேரின்பம் என்று வாழ்ந்ததால் நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. இதை உணர்ந்து திருக்குறளின்படி வாழ வேண்டும் என்று அனைவரும் உறுதியெடுத்து வாழ வேண்டும். அப்போதுதான் எது சரி என்று நமக்கு தெரிந்து வாழ வைக்கும். நிம்மதியாகவும் வாழலாம் என்று வருமோ புரியவில்லை. சாமியார்கள் ஆசையுடன் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கும் அவர்கள் தானே காரணம். ஒரு சிலர் சொல்கிறார்கள் 50 வயதிற்கு மேல் உணர்ச்சியின் ஆசை வராது என்று. அது திருக்குறளின்படி வாழ்ந்த காலம். இப்போது ஆசைகளில் வாழ்கின்றோம். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள். தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.